வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி. அந்த தீர்மானத்தை உறுதியாக நின்றவர்களுக்கு கிடைச்ச வெற்றி உயிர். இந்த தீர்மானத்தில் தடுமாறியவர்களை குறித்து நாம் தியானித்து அதன் மூலம் நாம் எச்சரிக்கப்பட்டு நாம் உறுதியாய் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். மார்க் 15 அதிகாரம் 9-15. பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து, அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரியினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். 15 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானால், அவங்க இயேசு கிறிஸ்துவுல ஆசாரியர்லாம் பொறாமையினால தான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்கன்னு பிலாத்துக்கு தெரியும். அதை காப்பாற்ற மனதாக இருக்கிறான். எப்படியாவது இயேசுவானவரை காப்பாற்றணும், இந்த சிலுவை மரண தப்பு வைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அடிக்கடி இயேசுவானவர்கிட்ட பேசுகிறான். அப்போ தான் இயேசுவானவர் சொல்லுகிறார், அவனை சிலுவையில் அறையவும் உன்னை விடுதலை எனக்கு அதிகாரம் உண்டென்று உனக்கு தெரியாதா? இயேசு சொல்லுவார், பரலோகத்திலிருந்து உத்தரவு கொடாவிட்டால் நீ என் மேலே அதிகாரம் செலுத்த முடியாது. இப்படித்தான் நடக்கணுங்கிறது பிதாவின் விருப்பம் அப்படி சொல்லி பிலாத்திட்ட சொல்லுவார். இப்படி அவர் குற்றமற்றவர் என்று அறிந்திருந்தும் கடைசி ஜனங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணி கோஷம் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக பராபஸை விடுதலை செய்து இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு இயேசு குற்றமற்றவர் என்று அறிந்தும் அவரை காப்பாற்றுவதற்கு போராட முடியல. அந்த தீர்மானத்தில் உறுதியாக நிற்க முடியல. பிலாத்து, பிதாவின் சித்தம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படணும், அதுதான் மரித்து உயிர்த்தெழணும், வேத வாக்கியம் நிறைவேறணும். இருந்தாலும் இந்த இடத்துல பிலாத்துக்கு உண்மையை அறிந்திருந்தும் இயேசு கிறிஸ்துவை நிரபராதி என்று காப்பாற்றுவதற்கு போராடவில்லை. அங்கே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த விடுதலை பெறுவதற்கு போராடாமல் மனுஷனை பிரியப்படுத்த பராபஸை விடுதலை செய்து இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டான். இந்த பிலாத்து தான் எடுத்த தீர்மானத்தில் அவன் உண்மையாய் நின்று உண்மைக்காக போராட வேண்டிய பிரதான ஆசாரியன் கடைசியில் அந்த இடத்துல தடுமாறிட்டான். இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை வரும்போது உண்மை என்று அறிந்திருந்தும் அது செய்ய முடியாத அளவுக்கு தடுமாறிடுவோம். இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டு கேட்பீர்களால் ஆசீர்வாதமாக இருக்கும். சில நேரத்தில் தவறு எங்கே நடந்திருக்கு நமக்கு தெரியும். அது இதெல்லாம் தவறு அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியாதனால அந்த இடத்துல அந்த தவறு செய்தவர்களுக்கு உரிய அந்த தண்டனை கொடுக்க முடியாத அளவுக்கு சில நேரத்தில் தடுமாறி விடுகிறோம். வர்ற தவறு செய்தான்னு அறிந்திருந்து கூட இவங்க உண்மையாக இருக்கிறான்னு தெரிந்திருந்து கூட அவங்களை காப்பாற்ற முடியாமல் அந்த இடத்தை விட்டு விலகி போய் விடுகிறோம். நன்மை என்று அறிந்திருந்தும் அது செய்யாதிருந்தால் பாவம் வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எடுக்கிற தீர்மானத்திலே உண்மையாய் இருக்கணும் தீர்மானம் எடுப்போமானால், சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான், சில நன்மை என்று அறிந்திருந்தும் அது செய்ய மனமில்லாமல் கடந்து போகிறோம். அதுவே பாவம் என்று வேதம் சொல்கிறது. நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யக்கூடிய நபருக்கு செய்ய முடியாமல் போய்விடுகிறோமே, அதுவும் ஒரு பாவமாய் மாறிவிடுகிறது. இந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது. ஆனாலும் அதை செய்ய முடியாத அளவுக்கு அவராலே அந்த இடத்துல உண்மைக்காக போராட முடியாத அளவுக்கு மனுஷங்களை பிரியப்படுத்தி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சு விட்டார். அந்த உண்மையை அறிந்திருந்தும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் தடுமாறி விட்ட பிலாத்து
இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், வேத வாக்கியம் ஒரு பக்கம் நிறைவேறணும். சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய சித்தம். ஆனால் இந்த சூழ்நிலைகளில் ஒரு பக்கம் சத்தியம், அது உண்மை. ஆனாலும் பிலாத்து அந்த இடத்துல அந்த உண்மைக்காக அவர் போராட வேண்டுகிற ஒரு நிலை இருந்தாலும் அதை செய்ய முடியாத அளவுக்கு அந்த இடத்துல அவர் கடந்து போய் விடுகிறார். இந்த செய்தி கேட்கிற நீங்களும் தேவ பிள்ளைகள், எந்த இடத்திலையும் உண்மை செய்ய வேண்டிய சூழ்நிலையில செய்ய வேண்டியவர்களுக்கு செய்யாதபடி போகாதபடி, அதை நீங்கள் தவறி போய்விடாதபடி அதை நிறைவேற்றுவதற்கு கவனமாய் இருங்க. சாட்சிக்காக லாபமாய் நினைக்க நஷ்டமானாலும் அதை செய்து முடிக்க பலன் ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.